Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். ராஜபாளையத்தில் நடைபெற்ற புதிய தமிழக கட்சியின் விருதுநகர் மண்டல போக்குவரத்து தொழிலாளர் சங்க பேரவையின் துவக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கலந்து கொண்டார். அதன் பின்பு பேசிய அவர், போக்குவரத்து துறை சிறிது சிறிதாக தனியாருக்கு மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றது. ஆளுங்கட்சியினர் இந்த துறையை பொன் முட்டையிடும் வாத்தாக கருதி வருமானம் வரக்கூடிய துறையாக மாற்றிவிட்டனர். இந்த துறை மக்களை விட ஆளும் கட்சியினருக்கு சேவை செய்யக்கூடிய துறையாக மாறிவிட்டது. இதனால் தொழிலாளர் நலன் பாதிக்கப்படுகின்றது. பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்படும் என கடந்த தேர்தல் வாக்குறுதியில் திமுக உறுதியளித்திருந்தது. அது நிறைவேற்றப்படவில்லை. தொழிலாளர்கள் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட பல லட்சம் கணக்கான கோடி ரூபாய் எங்கே இருக்கிறது என்பதை தெரியாத அளவிற்கு பல வங்கிகளில் முதலீடு செய்து முறைகேடு நடந்துள்ளது. ஓய்வு பெற்ற பல தொழிலாளர்கள் பணபலன்கள் கிடைக்காமல் தற்கொலை செய்யக்கூடிய நிலை உள்ளது. இதனால் தொழிலாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி, மனக்கவலை ஏற்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் உரிமையை மீட்டெடுப்பது புதிய தமிழக கட்சி தொழிலாளர் பேரவையின் நோக்கம் என்று கூறினார். மேலும் சாதி ரீதியாக அதிகாரிகள் செயல்படுகின்றனர். ஆளுங்கட்சியினர் நூற்றுக்கணக்கானோர் வேலை செய்யாமல் ஊதியம் வாங்குகின்றனர். இதனால் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. டீசல் இலக்கு அதிகமாக நிர்ணயம் செய்யப்படுவதால் விபத்துக்கு வழிவகுக்கிறது. போக்குவரத்து துறையில் ஊழல் மலிந்து கிடக்கிறது. இதனை சீரமைப்பது புதிய தமிழகத்தின் நோக்கம். தொழிலாளர்களை சாதி ரீதியாக அடக்குவது, ஒடுக்குவது போன்ற செயல்களை மோசமாக நடந்து கொள்ளும் அதிகாரிகள் கைவிட வேண்டும். விடுப்பு வழங்குவதில் பாகுபாடு காட்டப்படுகின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளில் மிக மிக மோசமான ஊழல் மலிந்த துறையாக போக்குவரத்து துறை உள்ளது. தொழிலாளர்களை வஞ்சிக்கக்கூடிய துறையாகவும் உள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் 97 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்ட விவகாரத்தில் எஸ்ஐஆர் வேண்டாம் என்ற நிலைப்பாடு கொண்ட கட்சியினர் திருடனுக்கு தேள் கொட்டிய நிலையில் உள்ளனர். சென்னையில் மட்டுமே 8 லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார்.